Hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து வேஸ்ட் கிளாத் யூஸ் பண்ண போறோம். வேஸ்டா இருக்க இது போல பாலிஸ்டர் நைட்டில நான் இன்னைக்கு வந்து ஒரு ஹார்ட் ஷேப்ல ரொம்ப அழகான ஒரு பில்லோ ரெடி பண்ணி காமிக்க போறேன். சோ ரொம்பவே ஈஸியா இருக்கும் फ्रेंड्स. நீங்களும் ரெடி பண்ணி பாருங்க. சோ நீங்களும் ரெடி பண்ணி உங்க வீட்டு குட்டீஸ்க்கு கொடுங்க. சோ அவங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி வச்சுக்குவாங்க. இப்போ எப்படி ரெடி பண்றது அப்படினு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டி இந்த மாதிரி விரிச்சு வச்சுக்கோங்க. ரெண்டு பீஸ் இருக்கு இதுல. உங்ககிட்ட ஏதாவது ஹார்ட் ஷேப் இருந்துச்சுன்னா சோ அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஹார்ட் எப்படி கட் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு முன்னாடி வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன். சோ அந்த வீடியோட லிங்க் வேணா நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். சோ அதை பார்த்து நீங்க கட் பண்ணிக்கோங்க. இந்த ஹார்ட் வந்து நல்ல பெரிய சைஸ் ஹார்ட் फ्रेंड्स. நீங்க ஒரு ஹார்ட் முதல்ல பேசிக்கா கட் பண்ணிட்டீங்கன்னா சோ அதை வச்சு கூட நீங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தோட வச்சு இந்த ஹார்ட்டை வந்து ஃபுல்லா வந்து நான் வந்து இந்த பேப்பர் கட்டிங்கை பின் பண்ணிக்கிறேன். இப்போ பின் பண்ணிட்டு ஃபுல்லா இது போல கட் பண்ணி எடுத்துடலாம். சோ இதுல வந்து ரெண்டு பீஸ் இருக்கு. இப்போ வந்து இந்த ரெண்டு பீஸையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது கூட வந்து நம்ம நிறைய லேஸ் வைக்க போறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீடியோல பார்த்திருப்பீங்க. அதுல வந்து அந்த தலவாணியோட ஃப்ரண்ட் சைடுல லேஸ் கொடுத்திருப்பேன். சோ அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இது போல கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 இன்ச் அகலம் இருக்க மாதிரி பார்த்து எவ்வளவு நீளம் இருக்கோ சோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பனியன் கிளாத் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஓரம் தைக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இருக்காது. சோ அப்படியே வச்சு ஸ்டிட்ச் பண்ணாலுமே ரொம்ப ஃபினிஷிங்கா இருக்கும். நிறைய फ्रेंड्स பனியன் கிளாத் நைட்டி வந்து போடாம வச்சிருப்பீங்க. சோ வேஸ்டா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்குறதை இது போல அழகான கியூட்டான தலகாணியா ரெடி பண்ணிடலாம். சோ நம்ம வீட்டு ஹால்ல சோஃபால கூட வைக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. சோ இப்போ எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இது போல இது வந்து மிஷின்ல தான் தைக்கணும் அப்படினு கிடையாது फ्रेंड्स. நீங்க என்ன கலர் கிளாத் எடுக்கறீங்களோ சேம் அதே கலர் நூல் யூஸ் பண்ணி நீங்க வந்து கையால ஊசியில தைக்கலாம். நிறைய फ्रेंड्स வந்து வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் எங்ககிட்ட மிஷின் இல்லையே நாங்க என்ன பண்றது அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க. தைக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மட்டுமே போதும் फ्रेंड्स. மிஷின் இல்லனாலுமே நம்ம அழகான தையல்ல கையாலே சூப்பரா தைக்கலாம். ஏனா வந்து நான் வந்து ஒரு 4 வருஷம் மிஷினே இல்லாம சவுதில இருந்தேன். சோ அப்ப மிஷின் வாங்கி கேட்கணும்னு கூட எனக்கு தோணல. அந்த டைம்ல வந்து போர் அடிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஸ்டிட்ச் பண்ணிட்டே இருப்பேன் நானு. சோ கையால தான் ஊசி நூல் வச்சிட்டு தலகாணி ஒரு இந்த மாதிரி டிஃபரண்ட் டைப் தலகாணி நிறைய தச்சிருக்கேன். சோ இதெல்லாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு ஹஸ்பண்ட் வந்து நான் இங்க இந்தியா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து கார்கோல அனுப்பி விட்டாங்க. சோ இதெல்லாம் அங்கேயே போட்டுடுங்கன்னு சொன்னேன். தூக்கி போட அவங்க மனசு இல்லாம எனக்கே அனுப்பி விட்டாங்க. அதெல்லாம் இன்னுமே செல்ஃப்ல இருக்கு. தைக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மிஷின்ல தான் தைக்கணும்னு இல்லை फ्रेंड्स. என்ன ஒன்று மிஷின்ல தைச்சோன்னா கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். ஆனால் கையால் தைக்கிறது இன்னுமே அழுத்தமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் எல்லாமே லேஸ் வந்து இது போல் தைச்சி எடுத்துட்டேன். நம்ம வந்து லேஸ்க்கு வந்து ஓரம் தைக்கல, நம்ம வந்து சென்டரில் இப்போ தைச்சோம். லைட்டாக அப்படியே சுருக்கி அப்படியே தைச்சிக்கிட்டே வந்துட்டாக்கா நமக்கு வந்து அழகான ஒரு ஃப்ரில் மாதிரி கிடைக்கும். ஸோ அதை வந்து இப்போ நம்ம இந்த ஹார்ட்டோட இங்கே வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு உள்ளுக்குள்ளே ஒரு ஹார்ட் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு ஸோ இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து நம்ம அப்படியே தைச்சிக்கிட்டே வந்துட வேண்டியதான். நம்ம ரொம்ப பிளெயினாக தைக்கிறத விட இது போல் உள்ளே ஏதாவது டிசைன் கொடுத்தோம் அப்படின்னாக்கா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது போல் ஹார்ட் வந்து தைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா இதுக்கு வந்து கரெக்டாக ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெட் இல்லை பிங்க்கு ஸோ அந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க ரொம்பவே அட்ராக்டிங்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஹார்ட் ஷேப்பில் அந்த ஃப்ரண்ட் சைடில் வரக்கூடிய அந்த பீஸில் இந்த லேஸ் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். எந்த பீஸில் வேணாலும் நீங்கள் வச்சு அட்டாச் பண்ணலாம். அட்டாச் பண்ணால் அந்த பீஸை வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸாக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இங்கிருந்து அப்படியே ஆரம்பிச்சுக்க வேண்டியதுதான். ஸோ இங்கிருந்து ஆரம்பிச்சுட்டு அப்படியே தைச்சிக்கிட்டே வந்துடலாம். உங்கள் மிஷின் வந்து இந்த மாதிரி பனியன் கிளாத் தைக்கும் அப்படின்னாக்கா ஸோ நீங்கள் வந்து இது போல் மிஷினில் தைங்க. இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து கையால் தான் தைக்க முடியும். சேம் கலர் நூல் எடுத்துக்கிட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா ஒன்றுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி லேஸ் எல்லாமே வச்சு அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாகவே தைக்கிற மாதிரி வரும். ஏன்னா நம்ம வந்து சர்ன்னு தைச்சோன்னா அது ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு.
உங்களுக்கு நான் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணுறேன். ஸோ எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத. நான் வந்து இந்த பில்லோவில் வந்து 3 லேஸ் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளுக்குள்ளே அப்படின்ட்டு. நீங்கள் வந்து இன்னும் நிறையா கூட வைக்கலாம். எவ்வளோ லேஸ் வந்து நீங்கள் தச்சு வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து. ஸோ இப்போ இந்த இடத்துல ஆரம்பித்து அந்த இடத்துலையே வந்து நம்ம முடிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து அடுத்த லேஸையுமே இதே மாதிரி உள்ளுக்குள்ளே ஸோ நீங்கள் வச்சு தச்சிருங்க. அதையுமே நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். லேஸ் உங்ககிட்ட எவ்வளோ இருக்குதோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே ஃப்ரில் வைக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஃப்ரில் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் 2 வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக இந்த இடத்துல இன்னும் 1 வைக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான். நல்லா புசு புசுன்னு இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், கடையில் வாங்கினது மாதிரியே. இப்போ 3 லேஸுமே வச்சு தச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இப்போ இது கூட எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஃப்ரில் எல்லாமே கொஞ்சம் மேலே இருக்கு இல்லையா, ஸோ தையலில் மாட்டிடக்கூடாது. அதுக்காக இதை இப்படி வச்சு பின் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு கிளாத் ஜாயின் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அதில் வந்து இது வந்து தையலில் மாட்டக்கூடாது இல்லையா, ஸோ அதுக்காக இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து இந்த மாதிரி இது மேலே போட்டுக்கலாம். ஸோ இந்த கார்னரை கரெக்டாக பின் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஹார்ட்டோட அந்த ஷேப் வந்து கொஞ்சம் கூட மாறாமல் ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து பின் பண்ணிக்கோங்க. அது போலவே எல்லா இடத்துலையுமே கரெக்டாக ஓரங்களில் ஃபுல்லாகவும் பின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தைக்கலாம். நம்ம தைக்கும்போது உள்ளுக்குள்ளே நம்ம வச்ச அந்த லேஸ் வந்து கொஞ்சம் கூட நம்ம வந்து தையலில் வந்து தைச்சிடக்கூடாது. ஸோ நம்ம இந்த 2 கிளாத்தை மட்டும்தான் தைக்கணும். இது போல் ஓரத்துலேருந்து அப்படி தையல் போட்டுக்கிட்டே வாங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் தைக்கும் போதே அப்படியே ஒரு பின்னாக கழட்டிட்டு இப்படி தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அப்படியே இந்த சைடு தைச்சிக்கிட்டே வரலாம். இப்போ வந்து நம்ம எந்த இடத்துல கொஞ்சம் ஓப்பன் வைக்கணும், நம்ம கை போகிற அளவுக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஸ்பாஞ்சு வந்து நம்ம திணிக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக அது எந்த இடம் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படி கொஞ்சம் தூரம் விட்டுட்டு ஒரு 4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் திரும்பியும் தைச்சிட்டே வந்துடலாம். ஆரம்பிக்கும் போது திரும்பியும் டபுள் ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஹார்ட் அப்படியே தைச்சிட்டு வந்து முடிச்சிடலாம். இப்போ நம்ம தச்சிக்கிட்டே வந்தாச்சு. இப்போ நம்ம எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ ஸோ அந்த இடம் வந்துடுச்சு. அந்த இடத்துல வந்து அப்படியே நம்ம முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் வேணும்னா இதில் வந்து டபுள் ஸ்டிச் கூட போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஹார்ட்டை தைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம திருப்பிடலாம். இப்போ நான் திருப்பிட்டேன் பாருங்கள். ஸோ இங்கே நம்ம பின் வச்சோம் இல்லையா, அதெல்லாம் கழட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதுக்குள்ளே ஸ்பாஞ்சு இல்லாட்டி ஏதாவது சாஃப்டான கிளாத் இருந்தால் திணிச்சிக்கோங்க. சாஃப்டான கிளாத் உங்ககிட்ட ஏதாவது பூனம் சாரீ இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் இதுக்குள்ளே திணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்பாஞ்ச் தான் திணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி தலகாணிக்குள்ளே இருந்த ஸ்பாஞ்ச் தான் நான் இதுக்குள்ளே இன்றைக்கி திணிக்க போகிறேன். ஸோ நீங்களுமே இது போல் ஸ்பாஞ்ச் திணிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அப்படி இல்லை உங்ககிட்ட ஸ்பாஞ்ச் இல்லைன்னா இது போல் சாஃப்டான சாரீ இருந்துச்சுன்னா அது கூட உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி திணிச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக இதில் ஸ்பாஞ்ச் வந்து நான் திணிச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸ்பாஞ்ச் வந்து நீங்கள் வந்து திணிக்கும் போது இந்த மாதிரி நல்லா இது மாதிரி பிச்சு விட்டு அதை வந்து திரும்ப பொசன்னு ஆக்கிட்டு திணிங்க. நீங்கள் வந்து ஆக்சுவலி ஓல்டு ஸ்பாஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, நான் வந்து ஓல்டு ஸ்பாஞ்சை வந்து இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸோ அதுதான் இதுக்குள்ளே ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து ஓப்பன் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை மட்டும் ஊசி நூலால் ஸ்டிச் பண்ணிடலாம். சேம் கலர் நூல் எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து தையல் தெரியாத இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். வெளியில் வந்து உங்களுக்கு தையல் வந்து கொஞ்சம் கூட தெரியாது. ஸோ இப்படி தைச்சிங்கன்னா, என்கிட்ட வந்து அந்த ரெட் கலர் இல்லை, நான் வந்து ஆரஞ்சு கலர் நூல் தான் எடுத்திருக்கேன். இப்போது தைச்சி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாட் ஒன்று போட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்மளோட பில்லோ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து சென்டரில் ஏதாவது சின்னதாக ஒரு ஃப்ளவர் மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இது வந்து நான் வைக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷன் தான், உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கோ ஸோ அதை வச்சு டிசைன் பண்ணிக்கோங்க.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட் கிளாத் ரீயூசபிள் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி என்னை இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த க்யூட்டான ஹார்ட் பில்லோ ரெடி பண்ணினீங்கன்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து மறக்காமல் chellamtips@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்க்கையில் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அதை நம்மளோட கம்யூனிட்டியில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.